அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மாம் சீக்ரெட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நோன்பு 23. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நல்ல வெயிலாக இருந்துச்சு. வெதர் பார்க்கும்போது வியாழக்கிழமை ஸ்னோ வரும்னு போட்டிருந்தாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. சொன்ன மாதிரியே வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு வெதர் சேஞ்ச் ஆகி கரெக்டாக மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே லைலத்துல் கதிர் டைமில் பார்த்திங்கன்னா நல்ல குளிராகவும் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. இங்கே வெதர் நல்லா கோல்டாக இருந்தனால நம்மளுக்கு ஸ்னோவே வந்துருச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா காலையில் 4:30 மணி. நான் சஹருக்காக எழுந்திரிச்சு அவகேடோ அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக சஹர் டைமில் பார்த்திங்கன்னா ரைஸ், அதுக்கப்புறம் ஏதாச்சும் கிரேவி, வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இந்த ரமதானில் நல்லா ஹை ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு சாப்பிட்ணுன்றதுக்காக ரமதானுக்காகவே ஒரு ஃபுட் சார்ட் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அவகேடோ டோஸ்ட், இது கூடவே வந்து சால்மன் ஃபிஷ் ஏர் ஃப்ரையரில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ராக்கலி அண்ட் எக்கும் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அண்ட் இஃப்தார் டைம் வரைக்குமே ரொம்ப ஃபில்லிங்காகவே இருந்துச்சு. அதனால் இஃப்தாரில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரியே வச்சு நாங்கள் நோன்பு திறந்துருவோம். ஒரு ஊர்லேயும் வித்தியாசமாக சாப்பிடுவாங்க. நான் சின்ன வயசுலேருந்து பழகினது பார்த்திங்கன்னா ரைஸ், நம்ம லஞ்சுக்கு என்னென்ன சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் சஹர் டைமில் சாப்பிடுவோம். இப்போ பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கிறதுன்றனால இதே மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்மூதி மட்டுமே சாப்பிட்டுட்டு நோன்பு வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இஃப்தார் டைமில் வந்து இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். சில பேர் மார்னிங் வெறும் ஸ்மூதி மட்டும் சாப்பிடுவாங்க, இல்லை சில பேர் இந்த மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இஃப்தார் டைமில் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பிட்றது பிடிக்குன்றதை எங்க கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. முன்னாடிலாம் ஃப்ரீ டைம் கிடச்சாலே க்ளீன் பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். ஃபாஸ்டிங் டைம் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா, டெய்லி ஒரு நாள் ஒரு வேலையை வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து பிரெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். டியூஸ்டே வந்து வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு வேலையை வந்து அலாட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ மொத்தமாக செய்யும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ஒன்று பண்ணும்போது நம்ம பண்ணுறதே தெரியாது. இந்த ஏரியாவில் ஒரு ஷெல்ஃப் வச்சு அதில் கொஞ்சோண்டு பிளான்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சொவினியர் கப்ஸ் எல்லாம் வைக்கலான்னு பிளானில் இருந்துச்சு. ஷெல்ஃப் வாங்கிட்டேன், ஆனால் இன்னும் வைக்காமையே இருக்கேன். ஸோ எப்போ தான் அதுக்கு டைம் வரும்னு தெரியலை. இந்த மரம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த புதுசில் வந்து வாங்கினது. இது வந்து ரிட்டன் கிஃப்ட்டு. என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க ஹவுஸ் வார்மிங் பார்ட்டியில் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. இது வந்து யூனிவர்சல் ஸ்டூடியோ போயிருக்கும்போது இந்த கப் சொவினியர் கப் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணும்போதே நம்ம இது அப்போ வாங்கினது, இது இந்த டைமில் வாங்கினது, அந்த டைமில் நம்ம எவ்வளோ ஃபன் பண்ணி ஜாலியாக இருந்தோம், அந்த மாதிரி மெமரிஸ்லாம் வந்துட்டு போகும். இந்த குக்கி ஜாரில் எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் குக்கீஸ் ரெடி பண்ணி லோட் பண்ணி வச்சிட்ருப்பேன். இப்போ ஃபாஸ்டிங் டைம்ன்றனால யாருமே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அதனால காலியாக இருக்குது. இன்ஷால்லா இதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் ரெசிபி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணும்போது உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன்.
இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னோடய நெய்பர் வீட்டிலேருந்து தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. அவங்க ஊரில் ஸ்பெஷலாக இருக்கிற ஆஷ், அதுக்கப்புறம் பொலானி, காபூலி ரைஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டியூ மாதிரி கொடுத்து விட்டுருந்தாங்க. இவங்களோட ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா மைல்டாக ஆனால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட் டே இஃப்தாருக்கு தான் வந்து ஃபுட் ப்ரெப் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ சிக்கனை நல்லா மின்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக், பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், கேப்சிகம், கொத்தமல்லி எல்லாத்தையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். பீட்டா பிரெட்காக மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நல்லா டபுளாக இருக்குது. இப்போ இதை வந்து அவனில் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பீட்டா பிரெட் பொறுத்த வரைக்கும் நல்லா ஈவனாக ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தவாலையே கூட 2 சைடும் ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல புசு புசுன்னு சூப்பராக வந்துடும். இன்றைக்கி நான் அதே மாதிரி ஓவனில் தான் ரெடி பண்ணுறேன். மொத்தமாக வந்து ரெடி பண்ணி ஓவனில் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 10 நிமிஷம் பேக் பண்ணாலே நல்லா ஃப்ளஃபியாக பீட்டா பிரெட் ரெடி ஆகிடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மின்ஸ்டு சிக்கனை நல்லா பேட்டி மாதிரி போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் சில்லி ஃப்ளேக், பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணி பண்ணியிருந்தேன். இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட பீட்டா பிரெட் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ஸோ இது நடுவில் வந்து சிக்கன் பேட்டியை ஸ்டஃப் பண்ணி பசங்களுக்கு நைட் டின்னராக கொடுத்துட்டேன். அண்ட் இதுவே நெக்ஸ்ட் டே எங்களுக்கு சஹருக்கும் வந்து வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி சஹருக்கு என்னென்னலாம் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சிக்பீஸ் கியூக்கும்பர் சாலட், இது கூட பீட்டா பிரெட் நடுவில் சிக்கன் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ருந்தோம். இதுக்கு மேலே தேவைப்பட்டால் சிராச்சா இல்லைனா ரேஞ்ச் மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஹென்னா அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ கிளைண்ட் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஹென்னா போடும்போது என்னோடய கிளைண்ட் கிட்டே கேட்பேன், நான் வந்துட்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பேன். அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்துக்குவேன். அண்ட் நிறைய இந்த மாதிரி ஹென்னா போடும்போது பேசிக்கிட்டே நாங்கள் வந்து ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. அவங்க எங்கெல்லாம் இருந்து என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டே பண்ணும்போது கிளைண்ட்ஸ்க்கு நம்ம கூட ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னோடய ஒர்க் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட பர்த்டேக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானுமே முன்னாடிலாம் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு பிஸ்னஸ் சின்னதாக பண்ணுறீங்களோ பெருசாக பண்ணுறீங்களோ உங்களோட கிளைண்ட் கிட்ட நல்லா பேசினா தான் அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ திரும்ப திரும்ப கிளைண்ட் வந்து உங்ககிட்ட ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்மால் டிப் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஹென்னா பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது, இல்லை நான் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், என்னோடய 2 நாள் இஃப்தார் அண்ட் சஹர் வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஐகானில் ஆல்ன்ற பட்டனை இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். Until then, see you on next video. Take care. Bye.